ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு டி ட்ரேடிங் கிளாஸ் த ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டியூட். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில்வர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்க போகிறோம். ஸோ சில்வர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து பர்டிகுலராக இப்போ நிறைய வந்து லோ கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு சில்வர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. சில்வர் ட்ரேடிங்னா கமாடிட்டியில் இது வந்து ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ இந்த ஸ்கிரிப்டில் எப்படி வந்து ஒரு ட்ரேட் எடுக்கணும், பர்டிகுலராக சிபிஆர் வச்சு இந்த ட்ரேட் எப்படி எடுக்கணும். ஸோ சிபிஆர்ன்றது ஒரு இண்டிகேட்டர். ஸோ இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி இந்த ட்ரேடை வந்து எப்படி எடுக்கணும், என்ட்ரி பாயிண்ட் எங்கே வைக்கணும், ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா, ஸோ ஒரு 20,000 to 25,000 கேபிட்டல். ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி வெறும் 10,000 ரூபாய் கேபிட்டல் இருந்தால் போதுமானதாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து அந்த லைக் சில்வருடைய ப்ரைஸ் ஏறினதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸில் மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஒரு அப்படி 20,000லேருந்து 25,000 நான் மேக்ஸிமம் சொல்கிறேன். இப்போ ஒரு 14,000 ட்ரேட் ஆகுது. ஸோ 25,000 கேபிட்டல் வந்து ஒரு சூப்பரான ஒரு கேபிட்டல் இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டை ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னா, அப்ராக்சிமேட்டாக மந்த்லி 5,000 to 10,000 வரலாம். நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 5,000 to 10,000 ப்ராஃபிட். இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் ஈவினிங் டைமில் உட்காரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 4,000 to 5,000 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் என் ஸ்ட்ராட்டஜி எப்படின்னு கிளியராக சொல்கிறேன். அதிக மாதிரி இதுக்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட்டு, இதோட வாலட்டிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத கிளியராக சொல்கிறேன். அதனால் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய நான் லைக் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கான நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நான் ரெகுலராக போட்டுட்ருக்கேன். ஓகே. இன்னும் இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுருக்கேன். ஃபார் கோல்டு இருக்குது, நேச்சுரல் கேஸு, க்ரூட் ஆயில், அதெல்லாம் எப்படி என்ட்ரி பாயிண்ட் எடுக்கணுன்றதுக்கெல்லாம் நிறைய வீடியோஸ் இருக்குது அப்படின்றதுனால. ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக இந்த மாதிரி பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரைட், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல பேசிக்கான ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இந்த ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும், அதாவது தெரிஞ்சிக்க வேண்டியது பேசிக் நாலேஜு. ஸோ சில்வர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வித் சிபிஆர். ஸோ மார்ஜின் ரெக்கமெண்ட் நான் 15,000ன்றது இப்போ இருக்கிற லாட் சைஸு. அப்பயே 25,000 சொன்னோன்னா அடிஷ்னல் லிவரேஜ்க்காக 25,000. ஸோ 25,000ன்றது ஆப்டான மார்ஜின் இந்த பர்டிகுலர் ட்ரேட் எடுக்கிறதுக்காக. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் ஒரு பாயிண்ட் மூவ் ஆனால் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்னா ₹1 ப்ராஃபிட் கிடைக்கும். எப்படி ஒரு பாயிண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1,40,000 இல்லை 1,60,000 இருக்குன்னா 60,001 அப்படின்னு மூவ் ஆனால் உங்களுக்கு ₹1 லாபம் கிடைக்கும். சேம் வைஸு 1,59,999, அதாவது ₹1 கம்மியானா உங்களுக்கு ₹1 லாஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் ப்ராஃபிட். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி எக்ஸ்பைரி பொறுத்தவரையிலும் 2 months ஒன்ஸ் நடக்குது. இப்போ நான் நவம்பர் எக்ஸ்பைரி இருக்குது, அடுத்து வந்து பிப்ரவரி எக்ஸ்பைரி இருக்குது, அதுக்கப்புறமா ஜூன் எக்ஸ்பைரி, அது மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, உங்களுக்கு மந்த்லி மந்த்லி எக்ஸ்பைரி நான் பார்த்தது இல்லை. ஸோ 2 months ஒன்ஸ் தான் இருக்குது. அதனால ஹோல்டிங் பீரியட் இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக ட்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி அடுத்தது வந்து வாலட்டாலிட்டி. ஒரு நாளைக்கு மினிமம் 1000 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுது நார்மலாக. நார்மல் டேஸ்னா பெருசாக வாலட்டாலிட்டி இல்லாத ஒரு நாளில் கூட 1000 பாயிண்ட் மூவ் ஆகுது. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரிப்டை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதாவது கம்மி மார்ஜினே, மூமெண்ட்டும் பெருசு. அதாவது வந்து மூமெண்ட்னா ஒரு பாயிண்ட்டுக்கு ₹1 தான். ஸோ அதிகபட்ச லாஸே உங்களுக்கு வந்து ₹500லேருந்து ₹1000க்குள்ள ஸ்டாப் பண்ண முடியும், அவ்வளோ பெரிய பாயிண்ட் மூமெண்ட்டை. ஸோ என்னங்க, ₹1000 ப்ராஃபிட் மிடில் கிளாஸுக்கு வந்து லாஸ் வந்து அதிகம் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் இன்னைக்கு தேதிக்கு மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளான ஒரு ஸ்கிரிப்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நிஃப்டி எடுத்தீங்கன்னா இன்னும் ஹை ரிஸ்க் இருக்குது, அது லாட் சைஸ் அதிகம். ஸோ இந்த வகையில் உங்களுக்கு இது ரிலாக்ஸாக இருக்கும், ட்ரேடிங் டைம் அதிகம், அதனால் ரொம்ப கூலாக ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப் சைடுக்கும் அந்த மாதிரி பாசிபிலிட்டி, நல்ல பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு இருக்குது, டவுன் சைடுக்கும் இருக்குது. ஸோ மார்ஜின் வந்து கம்மி, அதே மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி, ஈஸியாக மூவ் ஆகும், நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். சரி, இப்போது இந்த ட்ரேடிங்கான சார்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு ட்ரேடிங் வியூவில் நான் சிபிஆர் இண்டிகேட்டர் போட்டிருக்கேன். சிபிஆர் இண்டிகேட்டரில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போட்டிருக்கேன். ஓகேங்களா? 15 மினிட்ஸ் வந்து பியூர்லி ஃபார் இன்ட்ராடே ட்ரேடிங்கு. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் போட்டிருக்கேன்.
ஸோ சிபிஆர் இண்டிகேட்டரை எப்படி பயன்படுத்தணும்னு ஆல்ரெடி நான் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் அந்த சேனல்லையும் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த சிபிஆர் இண்டிகேட்டர் எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்துங்க ஒரு வாட்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ ஜென்ரலாக ஷார்ட்டாக சொல்கிறேன். சிபிஆர்ன்றது சென்ட்ரல் பைவட் ரேஞ்சு கோமல் சங்கர் பிரதர் பண்ணி கொடுத்தாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த முதல் மூணு இந்த ப்ளூ கலரில் இருக்கிற மூணு லைன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு சிபிஆர், அதுதான் அந்த பைவட் பாயிண்ட்டை மூணாக பிரித்து சிபிஆர். மேலே இருக்கிற பிளாக் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹையு, கீழே இருக்கிற பிளாக் லைன் ப்ரீவியஸ் டே லோ. ஸோ இந்த செட்டிங்ஸை நீங்கள் சிபிஆர் இண்டிகேட்டர் ஆட் பண்ணிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் 15 மினிட்ஸ்னா டெய்லி சிபிஆரை செலக்ட் பண்ணணும். மந்த்லி அண்டு வீக்லி சிபிஆரை எடுத்து விட்டுருங்க. ஓகேங்களா? செட்டிங்ஸில் போயிட்டு வெறும் டெய்லியான டேட்டா டெய்லி மட்டும்தான், மந்த்லி வீக்லின்றதெல்லாம் எடுத்து விட்டுறணும். வெறும் ப்ரீவியஸ் டே ஹை லோ இவ்வளோ தான் நீங்கள் வச்சுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்டான செட்டிங்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த செட்டிங்ஸை வச்சாச்சு. இப்போ எப்படி ட்ரேட் பண்ணணும்? முதல் விஷயம், மூணு டைப்பு இல்லை மூணு டைப் ஆஃப் சிக்னல் ப்ளஸ் வால்யூம். ஃபர்ஸ்ட் சிக்னல் என்ன அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் சிக்னலுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் சிக்னலை பொறுத்தவரையிலும் சிபிஆர்ல பிரேக் அவுட். ஓகே, சிபிஆர்ல பிரேக் அவுட். நான் ஃபர்ஸ்ட் சிக்னலோட எக்ஸாம்பிள் இது 3 சிபிஆர். இந்த மேல இருக்கிற சிக்னல்ல ஒரு பிரேக் அவுட் வாட்ச் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த பிரேக் அவுட் ஒரு கம்ப்ளீட் பிரேக் அவுட். மீடியம் சைஸ் கேண்டில்ல ப்ராப்பர் க்ளோசிங் இருக்கு, மேல விக்கெல்லாம் இல்லாம ப்ராப்பர் க்ளோசிங் இருக்குன்னா இதுதான் உங்க ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட். ஓகே, ஸோ நான் திருப்பி சொல்றேன், இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் இருக்கான்றத வரலும் தயவு செய்து வெயிட் பண்ணுங்க. சப்போஸ் கேண்டில் இங்கே எங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, பிரேக் அவுட் ஆக வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் இது. ஓகே, ஸோ இப்படி பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்? பை பண்ணணும். பை பண்ணிட்டு ஸோ ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுதுன்னா, ஸோ செகண்ட் கேண்டிலுக்கு கீழே அப்படி இல்லைன்னா தேர்டு கேண்டில், இந்த மூணாவது கேண்டிலுக்கு கீழே எங்கனாலும் நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வைடு ஸ்டாப் லாஸ் தான், பட் ஸ்டில் இட் வில் பி ஒர்த். ஓகே, ஸோ அப்போ உங்கள் டார்கெட் என்னது? R1 நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். இல்லை ப்ரீவியஸ் டே ஹை இன்னும் அதிகமாக இருக்குன்னா ப்ரீவியஸ் டே ஹையை டார்கெட்டாக வச்சுக்கலாம். இல்லை அப்ராக்சிமேட்டாக 500 பாயிண்ட்ஸ் டு 600 பாயிண்ட்ஸ் நீங்கள் டார்கெட் வச்சுட்டு உங்கள் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட முடியும். இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் இதுதான். ஓகே, சரி ப்ரோ, அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னா, ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணீங்கன்னா உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது. யூ நீட் வெரி டிசிப்ளின். நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் என்ன என்ட்ரி எடுக்கிறீங்க, என்ட்ரி எடுத்தாச்சா முடிஞ்சது, க்ளோஸ் பண்ணிட்டு வந்துன்னே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த டார்கெட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்துக்கினே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இல்லை இந்த ப்ரைஸ் வந்த உடனே ட்ரிகர் பண்ணுற மாதிரி கூட அலர்ட் ஆப்ஷன்லாம் இருக்கு. அதை வச்சுட்டு கூட நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். அது வந்துச்சுன்னா அலர்ட் வந்தால் கூட நீங்கள் என்ட்ரி பண்ண முடியும். நம்பர் ஒன். அடுத்து, இது ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த மாதிரி ப்ரீவியஸ் டே ஹையையும் R1ஐயும் ஒரே கேண்டில் கட் ஆகுது அப்படின்னா அதுவும் ஒரு செகண்ட் என்ட்ரி பாயிண்ட். சூப்பரான என்ட்ரி பாயிண்ட். ப்ரீவியஸ் டே ஹையும் R1ஐயும் ஒரே கேண்டில் கட் ஆகுது. சரி, இப்போ லாஸ்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்பயும் ஒரு எக்ஸாம்பிள். இந்த சிபிஆர் லைனோட பிரேக் அவுட், R1 ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் அவுட். இது ரெண்டும் பண்ணும்போது, இல்லை இது ரெண்டுத்துல எது ஒன்று நடக்க போதும் அந்த டைம்ல வால்யூம் பாருங்க. பையர் செல்லர் வால்யூம், பையருக்கும் செல்லருக்கும் ஒரு 1000 நம்பர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குன்னா கண்ணை மூடி தைரியமா பை பண்ணுங்க, கன்ஃபார்மா மேல போகும். ஓகே, ஸோ பையர் செல்லருடைய வால்யூம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் இங்க. ஸோ பையர் செல்லர் வால்யூம் வந்து அதிகமாக இருக்கு, பையர் வால்யூம் அதிகமாக இருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ட்ரி பண்ணலாம். ஸோ என்ட்ரி பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அது மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்கு. அதனால தைரியமாக நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். ஒரு பிரேக் அவுட் ஆகுதுன்னா பையர் நல்லா பொட்டென்ஷியலாக இருக்கிறாங்க அப்படின்னா. ஸோ இதே மாதிரி தான் டவுன் சைடு. டவுன் சைடை பொறுத்தவரையிலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஆர்ல டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகுது. இப்போ டவுன் சைட்னா கீழ் நோக்கி பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ முடிஞ்சவரையும் இப்போ நம்ம இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ இது பாருங்க, ஒரே கேண்டில் ஃபுல்லாக கட் ஆயிருக்கு. பட் அடுத்த கேண்டிலும் இங்கேயும் நல்லா பிரேக் அவுட் ஆகி கீழே இறங்கியிருக்கு. பட் நம்ம அங்கே பார்த்த மாதிரியே சின்னதாக ஒரு பிரேக் அவுட் நடக்கும். இப்போ நிறைய இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரேக் அவுட் இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகட்டும், ஒரு சப்போர்ட் ரீஜனில் பிரேக் அவுட் ஆகட்டும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஸோ இது வந்து ஒரே கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கட் ஆயிருக்கு.
ஸோ கட் ஆகி ஃபர்தராக நல்லா மார்க்கெட் ஃபால் இருக்கு. அதே மாதிரி அப் ட்ரெண்ட் பிரேக் அவுட்டுக்கு இது கூட ஒரு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க. ஸோ இங்கே பாருங்க, இந்த கேண்டில்ல ஒரு கட் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் டார்கெட் வந்து அடுத்த இது வரலும் போயிருக்கு. நீ உங்களுக்கு அந்த 500 பாயிண்ட்ஸ்ன்றது ஈஸியாக கச்சிடும். ஸோ நீங்கள் இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 700 பாயிண்ட்ஸ் 500 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் மஸ்ட் வால்யூம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும். ஸோ வால்யூம் நான் இண்டிகேட்டரை பற்றி சொல்லலை. வால்யூம் வந்து பையர் வால்யூம், அந்த டைமில் நீங்கள் என்ட்ரி பண்ணும்போது இருக்கிற பையர் வால்யூம். இது வந்து ஆக்சுவலாக நேரோ சிபிஆர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா இம்மீடியட்டா நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணிடுங்க. சில டைம் மோஸ்ட் ஆஃப் த கேஸ் எப்படி இருக்குன்னா ஒரே சைடில் டைரக்ஷன்ல இருக்கும். சில டைம் இந்த மாதிரி ஜிக்ஸாக் இருக்கும். ஓகே. ஸோ அப்போ நான் இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஸ்டாப் லாஸே பண்ண முடியாதுன்னா சத்தியமா ஸ்டாப் லாஸ் இடிக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பட் ஸ்டாப் லாஸுக்கு வந்து ப்ராபபிலிட்டி கம்மி. ஏன்னா நீங்க வந்து வால்யூம் பேஸ்டு பண்றீங்க. ஸோ இப்போ பாருங்க, இந்த ட்ரேட்லாம் பாருங்க சூப்பரா இதே மாதிரி ஒரு பிரேக் அவுட். நீங்க உங்க கேண்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப நீட்டான ஒரு க்ளோசிங் இருக்கு அப்படின்னும் போது நீங்க தைரியமா என்ட்ரி பண்ணலாம். பாருங்க, நல்ல பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப் சைடும் சரி டவுன் சைடும் சரி உங்களுக்கு வந்து நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். அதனால நீங்க தைரியமா என்ட்ரி பண்ணலாம். மோர் ஓவர் வந்து நான் இன்னொரு சஜஷன் என்னன்னா, உங்களுக்கு நியர்பை மந்த் இல்லாம கொஞ்சம் அடுத்த செட் இதுல இருக்கிற மந்த்ல நீங்க எடுக்கும் பட்சத்துல உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். அட் த சேம் டைம் வாலட்டாலிட்டி எல்லாமே இது லிக்விடிட்டி நல்லாவே இருக்குங்க. நீங்க அதெல்லாம் பத்தி நீங்க ஒரி பண்ண வேணாம். லிக்விடிட்டி நல்லாவே இருக்கு. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். அதாவது டவுன் சைடு பிரேக் அவுட்னா இதுதான் டவுன் சைடு பிரேக் அவுட். ஸோ டவுன் சைடு பிரேக் அவுட் பாருங்க, கடைசி கேண்டில் ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட் இருக்கும். அதே சமயத்துல ஆக்சுவலா இந்த ட்ரேடு நான் எடுத்தேன். இந்த ட்ரேட் எடுக்கும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, வால்யூம் வந்து பையர் வெறும் 500 பேர் தான் இருந்தான், செல்லர் 10,000 பேர் இருந்தான். ஸோ விச் இண்டிகேட்ஸ் கிளியர் டைரக்ஷன். நீங்க கண்ணை மூடின்னு செல் பண்ணலாம், தைரியமா செல் பண்ணலாம். ஸோ செல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னு மட்டும் பாருங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டவுன் சைடு 10,000 பாயிண்ட் கிட்ட கிடைச்சிது. நான் சொல்றது நம்பலைன்னா யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாலோ இல்லை செக் பண்ணி பாருங்க. 10,000 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக கிடைச்சது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிகாஸ் அந்த அளவுக்கு வால்யூம் இருந்தது, செல்லர் வால்யூம் இருந்தது, பிரேக் அவுட் இருக்கு. அதனால நம்ம கண்ணை மூடின்னு செல் பண்ணோம், வேற எதுவுமே பண்ண வேணாம். அழகா செல் பண்ணலாம். நீங்க வேணும்னா ட்ரையல் ஸ்டாப் லாஸ் போட்டு ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணலாம். பட் என்னன்னா இந்த பாயிண்ட்ஸை பொறுத்தவரையிலும் அட் ஸ்டெச்சில் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ்லாம் ஈஸியாக மூவ் ஆகும். ஸோ அதனால வந்து நீங்க ஈஸி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சதுன்னா மார்க்கெட் ஆர்டர் போட்டு எக்ஸிட் பண்ணிட்டு வந்துருங்க. ரொம்ப சிம்பிளா பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. இல்லை ட்ரை பண்ணி புது ட்ரேடராக இருந்தால் இதை வாட்ச் பண்ணுங்க. இதை வாட்ச் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க எப்படி இருக்கு அப்படின்னு. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ என் டார்கெட் வந்து டிசம்பருக்குள்ள ஒரு 5,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றது. ஓகே, நல்ல கண்டென்ட், அதாவது வந்து நம்ம சும்மா தேவையில்லாத ஒரு கண்டென்ட்லாம் பண்ணல. ரொம்பவே நீடா இருக்கிற கண்டென்ட். பிகாஸ் எனக்கு நம்ம கிளாஸ்க்கு நிறைய பேர் வராங்க. கிளாஸ்க்கு வரவங்கலாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு 20,000 மார்ஜின் 25,000 மார்ஜினில் இருக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி, ரொம்ப ரிஸ்க் கம்மியாக இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். பயன்படுத்திட்டு சொல்லுங்கள். முக்கியமான டிஸ்க்ளைமர், இது வந்து எஜுகேஷன் பர்பஸ் ஒன்று தான் மட்டும்தான், ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் யூஸ் பண்ணீங்க. இல்லைன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணீங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ வெரி மச்.